கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ கிளிக்கர் ஆப்பு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஃப்ரீ ஃபயருக்கு. முதல்ல ப்ளே ஸ்டோரில் எடுத்துகிட்டு போய் ஆட்டோ கிளிக்கர்னு போட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கிளிக்கர் ஆப் அதில் கீழே இருக்கிறது அது கிடையாது, ஆட்டோமேட்டிக் டேப்னு இருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கைஸ் தொலை மாட்டேங்குது கைஸ். இப்போலாம் 12 GB RAM ஃபோனெல்லாம் என்னன்னே தெரில. இந்த ஃப்ரீ ஃபயரு நான் 8 GB RAM ஃபோனு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. நான் இவ்வளோ ஹை வேரியண்ட் மொபைலு 12 GB 256 GB இன்டர்னல் நான் ஏன் தான் தெரில வேலை செய்ய மாட்டேங்குது. நேரம் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சஸபிலிட்டிக்கு ஓகே கொடுத்துருங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோ கிளிக்கரை ஆஃப்லேருந்து ஆன் கொடுத்துக்கோங்க. அளவு கொடுத்துட்டு வெளில வந்துட்டு மறுபடியும் பேக் அடிச்சிட்டிங்கன்னா ஆப்பை தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஃப்ரீ ஃபயர் உள்ள போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காட்டும். அதை தொட்டுங்கன்னா செட்டிங்ஸ் தான் இப்போ வைக்க போகிறோம். செட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு உள்ளே போய்க்கோங்க, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங்ஸ் போட்டு கரெக்டாக அங்கே ஒரு எமோட்டுக்கு நேரம் அந்த எமோட் பட்டனை வைங்க. இப்படி வச்சுட்டு அந்த பண்ணிங்கன்னா சவுண்டு வெறியாக இருக்கும் பாருங்கள், ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே பாருங்க டபுள் வேரில் சுட்டு கூட காட்டுறேன். ஃபாஸ்ட்டாக இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை 20ல் வைக்கக்கூடாது, கரெக்டாக 1ல் வச்சுருங்க. இப்போ சுட்டு பாருங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பை கைஸ், வேலைக்கு பார்க்க.